அத்தியாயம் 16 த வ ஷ இல்லோட மாற்று உருவங்கள். த வ ஷவை நம்ம எப்படி எழுதுவோம்? வலது வாட்டமாக இந்த மாதிரி, இடது வாட்டம் வலது வாட்டம் இந்த மாதிரி எழுதுகிறோம்ல. இந்த விதிகளை பற்றி சொல்கிறது தான் இந்த சாப்டர். எங்கெல்லாம் வலது வாட்டம் யூஸ் பண்ணப்படும், எங்கெல்லாம் இடது வாட்டமாக யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம த வ ஷ இந்த மூணோட மாற்று உருவங்களுக்கான விதிகளை பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. தனித்து இல்லை உயிர் ஒலியை ஆரம்பத்தில் கொண்டோ வந்துச்சு அப்படின்னா இடது வாட்டமாக எழுதப்படும். தனித்துனா இப்போ வா, வெறும் தனியாக வா மட்டும் வருது. தா இந்த மாதிரி வரக்கூடிய வேர்ட்ஸ் தனியாக வந்தாலும், இல்லை உயிரை ஃபஸ்ட்டு கொண்டு லைக் ஆதி இந்த மாதிரி உயிரை கொண்டு ஃபஸ்ட்டு வந்தாலும் நம்ம தா வாஷாவை இடது வாட்டமாக தான் எழுதுவோம். ரெண்டாவது கடைசியில் ரெண்டாவதாக நம்ம த வ ஷக்கு அப்புறம் தொடர்ந்து சுழியோ இல்லை கொக்கியோ அதோட சேர்ந்து வந்துச்சு, தொடர்ச்சியாக வந்துச்சு அப்படின்னா நம்ம இடது வாட்டம் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். வ லி, வாக்கு அப்புறம் கொக்கி வச்ச ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அப்போ நம்ம வா வந்து இடது வாட்டமாக தான் யூஸ் பண்ணப்படும். தயவு, த யவு இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. தேர்டு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வா ஷ தக்கு அப்புறம் கடைசியில் பெரிய சுழியோ இல்லை கொக்கியோ சுழியோ வேறு ஏதாவது இந்த மாதிரி சேர்ந்து வந்தாலும் நம்ம இடது வாட்டமாக தான் எழுதப்படும். எக்ஸாம்பிள் பாருங்கள். வஸ்திரம், வால் இந்த மாதிரி இடது வாட்டம் தான் யூஸ் பண்ணப்படும். வரிசையாக இடது வாட்டமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ தான் வலது வாட்டம் ஷா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் த வ ஷா எப்பயுமே இடது வாட்டம் மட்டும்தான் யூஸ் பண்ணப்படும். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வலது யூஸ் பண்ணுவோம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வலது வாட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கோ அங்கே மட்டும்தான் இந்த வலது வாட்ட ஷா யூஸ் பண்ணுவோம். எடுத்துக்காட்டு பாருங்கள். மசோதா, மசோதா மசோதா எப்படி எழுதுவோன்னு பார்த்தீங்கன்னா மசோதா. இந்த மாதிரி எங்கே இடத்துல எழுதுறதுக்கு வாட்டமாக இல்லாமல் இருக்கோ அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வலது வாட்டமாக எழுதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த த வாஷாவோட மாற்று உருவங்களுக்கான விதி. நெக்ஸ்ட்டு நம்ம இல்லோட மாற்று உருவங்களுக்கான விதி பார்ப்போம். இல்லை எப்போலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இல்லைக்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தைகள் த வ ல ய ந இந்த சவுண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம இடது வாட்ட இல்லை யூஸ் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இடது வாட்ட இல்லை. த வ ல யானை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தவளை, யானை இந்த மாதிரி அது வந்து பள்ளத்துக்கு வரல் தானே. விழுந்துச்சு அப்படின்னா ஈன்னு சிரிப்போம்ல, ஸோ இடது வாட்டம். இந்த மாதிரி இந்த கீ பாயிண்ட் தான் முக்கியம். இதுதான் இது இல்லைக்கப்புறம் இந்த வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இடது வாட்டம் எழுதப்படும். அவ்வளோதான் பாயிண்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ நெக்ஸ்ட்டு வலது வாட்டமாக எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம ர மேல் ர மேலே வந்துச்சு அப்படின்னா வலது வாட்ட இல்லை யூஸ் பண்ணப்படும். வலது வாட்ட இல்லை யூஸ் பண்ணப்படும். அவ்வளோதான் பாயிண்ட்டு. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. உள்ளது அப்படின்னா உள்ளது. பள்ளிக்கூடம் அப்படி எப்படி எழுதுவோன்னா பள்ளிக்கூடம். இந்த மாதிரி வலது வாட்ட இல்லை இடது வாட்ட இல்லை அப்படி சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த சாப்டர். ரொம்ப சின்ன சாப்டர், ஈஸியான சாப்டர். இந்த சாப்டரில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ் மட்டும் வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஒன் டைம் நீங்கள் புக் எடுத்து ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். பாய். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.